அவர் பாவம் நேற்று முந்தானே தான் வந்தார். அவருக்கு என்ன தெரியும் அரசியல்? கலைஞர் தான் தஞ்சை பெரிய கோயிலுக்கு 1000 ஆண்டு விழாவை எடுத்தவர். மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்ற பிறகுதான் சடை விழாவிற்கு அனுமதி அளித்தவர். ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கு சேக்கிழார் முதல் கொண்டு அவர்களுக்கு விழா எடுக்கின்ற ஒரே அரசு இந்த அரசு. அதேபோல் சித்தர்களுக்கு விழா எடுக்கின்ற அரசு இந்த அரசு. ஆகவே அறியாமையில் பேசுகின்ற விஜய்க்கெல்லாம் பதில் கூறி கொண்டிருப்பதற்கு நேரம் பற்றவில்லை. அது பாஜக வேண்டுமென்றால் அந்த நாடகத்திற்கு இவர் துணை போகலாம். இவருக்கு தந்திருக்கின்ற பல்வேறு பாதுகாப்புகள் எதற்கு பயன்படுகின்றன? இது நாடகமா அல்லது அது நாடகமா என்பதை உங்களின் முடிவுக்கு விட்டு விடுகிறேன். உன்ன கட்சி சேப்பா கண்டென்ட் சவுண்டு கேட்கல. நேற்று கூட நம்முடைய முதல்வர் வந்து பிரதமர் வருகின்ற போது வைத்த கோரிக்கையில் பிரதானமான கோரிக்கை அது. இருமொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற மாநிலங்களை வஞ்சிக்கின்ற மத்திய அரசை வன்மையாக கல்வித்துறை கண்டித்து கொண்டிருக்கின்றது. இவ்வளவு கண்டனத்திற்கு பிறகும் அவர்கள் தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்துகிறார்கள். எங்கள் முதல்வர் தெளிவாக சொல்லிவிட்டார், இருமொழி கொள்கைக்காக 10,000 கோடி நஷ்டம் என்றாலும் அதை ஏற்றுக்கொண்டு சமாளிப்பதற்கு தமிழக அரசு தயார் என்று அறைகோல் விடுத்திருக்கின்றார். மத்திய அரசுக்கு துதிபாடுகின்றவர்கள் இது போன்ற நிதியை பெற்றுத் தருவதற்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். திருமாவளவன் கொள்கை பிடிப்போடு இருக்கின்ற ஒரு தலைவர். எந்த சூழல் வந்தாலும் அண்ணனாக நேசிக்கின்ற எங்கள் தலைவர் தளபதியை விட்டு அவர் அகலமாட்டார். டிடிவி தினகரன் கடந்த காலங்களில் அவர்தான் முதல்வர் என்று சுற்றி கொண்டிருந்தார். அதிலிருந்து பின்வாங்கியதற்கு வாழ்த்துக்கள். முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி என் மேல புரிய வைக்கிறாங்க திமுக அரசு. அதிமுக ஒரு முகமா இருக்கிறதுனால திமுக அரசு பொய்யான வழக்கெல்லாம் என் மேல போடுறாங்க. நீதிமன்றத்தில் இருக்கின்ற ஒரு வழக்கு மடியிலே கவனமில்லை என்றால் வழியிலே பயம் இருக்காது. நீதிமன்ற நெடிய படிக்கட்டில் ஏறி அவர் நிலவாதி என்று நிரூபிக்கிறது. அவர் கோரிய அனைத்து இடங்களிலும் அவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டது. கடைசியாக அவர் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றுதான் ஜாமீன் பெற வேண்டிய சூழ்நிலை. ஆகவே அவர் மீது சுமத்தப்பட்ட வழக்கில் நியாயமான குற்ற முகாந்திரம் இருப்பதால் தான் எளிதில் அவருக்கு ஜாமீன் கூட கிடைக்கவில்லை. இப்போதான் திருமணத்துக்கு மாப்பிள்ளை பொண்ணு பார்த்துருக்காங்க. நீ திருமணம் நடந்து அதுக்கப்புறம் சோமவத்தை நடந்து அதுக்கப்புறம் தான் பிறக்கிற குழந்தைக்கு பேர் வச்சு பொண்ணு பார்க்கும்போதே நீ வந்து குழந்தை எங்கன்னு கேட்டால் எப்படி? அவர் மாற்றத்தில் ராயபுரத்தில் போதுமான இடவசதி இல்லை. மாநகராட்சி ஏற்கனவே அங்கே திட்டமிட்டு இருந்தது. நான் அந்த தொகுதியுடைய அமைச்சர் என்ற முறையில் அதை சென்று பார்வையிட்டு அந்த இடம் போதாது என்று கருத்து தெரிவித்து துணையாக இன்னொரு இடத்தை ஐலண்ட் கிரவுண்ட் பக்கத்திலே இருக்கின்ற அதுவும் துறைமுக சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இடம், அங்கேயும் இன்னொரு பிரிவை ஏற்படுத்த வேண்டும் என்று ஆணையரை 2 மாதங்களுக்கு முன்பு கேட்டிருந்தேன். அதற்குண்டான பணிகளுடைய நிலை என்ன என்பதை ஆணையரிடம் விசாரிக்கின்றேன். அப்படி 2 இடங்களில் அந்த பேருந்து நிலையங்கள் அமைக்கின்ற பொழுது ஏற்கனவே வடசென்னை போக்குவரத்து நெரிசலில் மெட்ரோ பணிகளால் ஆங்காங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகின்றது. இந்த போக்குவரத்து நெரிசலை தவிர்ப்பதற்கு 2 இடங்களில் பேருந்து நிலையங்களை ஏற்படுவதற்குண்டான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. தற்பொழுதுதான் அந்த பிராட்வே பழைய பேருந்து நிலையத்தை இடிக்கின்ற பணிகள் துவக்கப்பட்டிருக்கின்றன. வெகு விரைவில் மாற்று இடம் அதற்கு உறுதி செய்யப்பட்ட பிறகு முழுவதுமாக அந்த பணிமுனை இடிக்கின்ற பணி நிறைவேறும்.